எப்ப உள்ள போனீங்க? கேட் போட்டு இருக்கு, ஆனா இவர் எப்படி உள்ள போனாரு? எப்படி உள்ள போனீங்க? எப்ப உள்ள போனீங்க? நான் பதில் சொல்லுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். மகளிர் அழகு நிலையத்துக்குள்ள இவர் எதுக்கு போனாரு? இல்ல இப்ப காலி பண்ணிட்டாங்க. இப்ப வந்து மதரசு சாவி பில்டிங் ஓட சொல்லிருக்கேன். வந்து கொண்டு வர சொல்லிருக்காங்க. வந்துருமா? வந்துரும். எந்த ஊரா நீ? நான் சாப்பாடு வாங்கி தரேன். நான் வாங்கி தர்றேன். எதுக்கு இதுல வந்த? அறந்தாங்கி பேருந்து நிலையத்துக்கு எதிர்க்க ஒரு வணிக வளாகம் செயல்பட்டு வருது. அங்க ஏற்கனவே ஒரு தனியார் வங்கி செயல்பட்டு வந்த நிலையில ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த தனியார் வங்கி அங்க இருந்து இடம் மாற்றம் செஞ்சாங்களாமா. இந்த நிலையில அந்த வணிக வளாகத்துல ஒரு மகளிர் அழகு நிலையம் இப்ப செயல்பட்டு வருது. இந்த நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய உரிமையாளர் வணிக வளாகத்தை பூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு நபர் உள்ள இருந்திருக்காங்க. ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு போலீசாரும் அங்க வரும்பொழுது போட்டின கேட்டுக்குள்ள ஒரு நபர் நின்னுட்டு இருக்காங்க. எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது எந்த பதிலும் சொல்லல. அதை தொடர்ந்து அதோடைய உரிமையாளரை வரவழைச்சு அந்த கேட்டை திறந்து அந்த நபரையும் பிடிச்சிருக்காங்க. எங்க இருந்து வந்தாரு, எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி தீவிர விசாரணை மேற்கொண்டு போறாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு தெரிய வந்திருக்கா. மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வாட்ஸ்அப்புடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப்.